ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ்லி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான ஒரு அடை தோசையோட ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் இது என்னோடய ஓன் ரெசிபி கிடையாது. ஒரு மெஸ்ஸில் ஒரு காரைக்குடி அங்கேருந்து வந்த ஒரு ஆன்ட்டி, அவங்களோட மெஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு 6-7 இயர்ஸ் பேக். அவங்கக்கிட்ட நான் கேட்டு கற்றுக்கிட்ட இந்த ரெசிபியை அவங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து அடை தோசைலாம் செஞ்சுட்டு தான் இருப்போம், பட் இந்த டேஸ்ட் வருதான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நல்ல ரெசிபியை உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அரிசி ஒரு கிளாஸ் அளவில், ஒரு ஆழாக்கு அப்படி இருந்தால் கூட ஓகே, உங்களோட கணக்கு. ஒரு கிளாஸ் அளவில் நான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, சாதம் செய்கிற அரிசி ஒரு கிளாஸு. அதில் 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிளாஸ் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/4 கிளாஸை விட கொஞ்சம் கம்மியாக சிறுபருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி வச்சிடணும். ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இது அதுக்கு மேலே ஊறினா கூட தப்பு கிடையாது. ஸோ இப்போ இந்த தோசைக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த விஷயங்கள் தான். இதுதான் எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. தேங்காய் போடணும், அப்புறம் தக்காளி சேர்க்கணும், ஒரு தக்காளி, காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, பூண்டு சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசி பருப்பெல்லாம், அதை தனியாக அரைச்சி இதை தனியாக அரைச்சி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ அரைச்சி நான் வந்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம ஊற வச்சோம்ல ஒரு 4-5 மணி நேரமாக ஊறின அந்த ஃப்ளோரையும், ஓகேவா, அந்த மாவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதிலேயே போட்டிருக்கேன். இப்போ இதில் சில விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சின்னதாக வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நான் இதில் போட்டிருக்கேன். கூடவே மெயினாக முருங்கைக்கீரை ஆட் பண்ணுவாங்க அந்த மெஸ்ஸில், அந்த ஹோட்டலில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பெருசாக எந்த சைட் டிஷ்ஷும் வேணாம், சாம்பார் அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி கூட இது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தைரியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம். நைட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஏன்னா நிறைய பருப்பு போட்டிருக்கனால ஹெவியாக இருக்கும். பட் மார்னிங் வந்து இது கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டா கூட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ தாளித்து ஊற்றிருக்கேன். கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் ஜீரணத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு, ரொம்ப கட்டியாகவும் வேணாம், ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஸோ கலந்து வச்சுட்டு தோசையில் ஊற்ற வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாேருக்கும் தெரியும்ல, நார்மலாக நம்ம தோசை தவாவில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஊற்றி எடுக்க வேண்டியதான். இது வந்து தேங்காய் போட்டிருக்கறனால அந்த கல்லெலாம் ஒட்டாமல் வரும், கிறிஸ்பியாக கூட இருக்கும். ஸோ இப்போ நான் திருப்பும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக அடை அந்த மாவோட அரைக்கிற அந்த கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆடும் பண்ணாதீங்க, இது எதுவும் குறைக்காமல் என்னென்ன சொன்னனோ கரெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கொடுத்து அசத்துங்க. ஸோ இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கூடவே தோரம்பருப்பு உங்களுக்கு வேணும்னா சும்மா ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், நான் போட்டேன், சும்மா ஒரு கை அளவு. ஸோ அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி சுட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அகைன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.